அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு வருகின்ற தை 1ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். வீடியோ பதிவுக்கு முன்னாடி முருகரை வணங்கி வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். பொதுவாவே மீனம் ராசியோட பொதுவான குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீன ராசியில் பிறந்தவர்கள் பிறர் மீது அன்பு அனுசரணை கொண்டவங்களா இருப்பாங்க. தங்கள் குடும்பம் மற்றும் தங்களை சுற்றியவர்களை எல்லாத்தையும் அன்போடவும் பாசத்தோடவும் வழிநடத்தி செல்லுவாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கான நெளிவு சுழிவுகளை கண்டறிந்து தெளிவா திட்டம் தீட்டி அதற்கேற்ற பாதையில செல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. 2 மீன்கள் இருப்பது போன்ற அடையாளத்தை கொண்டதுதாங்க இந்த ராசி. நீங்க அடிக்கடி உணர்ச்சி வசக்கூடியவங்களா இருப்பீங்க. பிறர் மீது அதிக அன்பு காட்டுவீங்க. மீனம் ராசிக்கார நேயர்களே, யாரேனும் உங்களுக்கு துரோகம் அல்லது உண்மையா நடந்து கொள்ளவில்லை என தெரிந்தால் விட்டு உடனே விலகிடுவீங்க. ஆன்மீகத்தின் மீது அதிக அளவு ஈடுபாட்டோட இருப்பீங்க. உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்கும். கொஞ்சம் உடல்ல கவனம் செலுத்தணுங்க. அதனால மீனம் ராசியினர் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது அவசியமா இருக்குதுங்க. முருகரை வணங்கிக்குங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. முருகா போற்றி, முருகா போற்றி, முருகா போற்றி, என்னை நல்லா காப்பாத்திக்கோ தெய்வமே வேண்டிக்கிட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க. நீங்க உடல் ரீதியாகவும் மனது ரீதியாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமா இருப்பீங்க. மீனம் ராசியில பிறந்தவங்களோட ஆளுமை திறன் அப்படின்னு பார்த்தா, மீன் சின்னத்தை கொண்ட நீங்க நீர் ராசியை சேர்ந்தவங்க. குரு பகவானை அதிபதியாக கொண்டே நீங்க தைரியசாலியாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. பிறருக்கு உதவுறது, தொண்டு செய்யறதுல ஆர்வமா இருப்பீங்க. உங்களுக்கு ஒழுக்க குணம், நல்ல நடத்தை அதிகமா இருக்குங்க. எதிலும் தொலைநோக்கு பார்வையோட செயல்படுவீங்க. சமூக பணியில ஆர்வம் காட்டுவீங்க. தான் குடும்பத்துக்கான விஷயத்துல செலவிடுறதை விட பொது விஷயத்துலதான் அதிக நேரம் நீங்க செலவிடுவீங்க. மத்தவங்க நல்லா இருக்கணும், மத்தவங்க எல்லாம் நம்ம பக்கத்துல இருக்கிற குடும்பங்கள் நல்லா இருக்கணும், மத்தவங்க எல்லாரும் முன்னேறணும், நம்மளுடைய தோழன் தோழிகள் நல்லா இருக்கணும், நம்ம கூட இருக்கிற முதலாளி நல்லா இருக்கணும், நம்ம கூட பழகுறவங்க எல்லாரும் சந்தோஷமாவும் அன்போடும் பாசத்தோடும் பழகி எல்லாருடைய வாழ்க்கையும் முன்னேற்ற பாதையில கொண்டு போறதுக்கான திட்டம் தீட்டி அவங்களுக்கான உங்களுடைய முழு உழைப்பையும் போட்டு எல்லாரையும் வாழ்க்கையில வெற்றி பெற வைக்கக்கூடிய குணம் கொண்ட ராசி தாங்க மீனம் ராசி. மீனம் ராசிக்கார நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் தை 1க்கு பிறகு நடக்கக்கூடிய 10 குட் நியூஸ் தாங்க லிஸ்ட் போட்டு கொண்டு வந்திருக்கிறேங்க. குட் நியூஸ் என்னம்மா நீங்க வேற குட் நியூஸ்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த நாள் வரைக்கும் நான் சிந்தாத கண்ணீர் இல்ல, பார்க்காத பிரச்சனை இல்ல, நீங்க வேற காணல் நீர் மாதிரி குட் நியூஸ்ன்னு சொல்லி அதெல்லாம் காணல் நீரா கரைஞ்சு போயிருச்சுன்னா அதை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லம்மா அப்படிங்கிறீங்களா? நிச்சயமே கிடையவே கிடையாதுங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயம் நடந்தே தீரும். இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்க. தை 1க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய 10 விதமான குட் நியூஸ். முதலாவது குட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய தொழில்ல லாபம் இரட்டிப்பா கிடைக்க போகுது. 2வது குட் நியூஸ், கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க. 3வது குட் நியூஸ், திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பா இனி வரக்கூடிய காலகட்டத்துல பிடித்த நபர்களோட திருமணம் நடக்க போகுது. 4வது குட் நியூஸ், குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. அதுவும் முருகரே உங்களுக்கு குழந்தையா வந்து பிறக்க போறாருங்க. 5வது குட் நியூஸ், உங்களுக்கு பிடித்த நபர்களை சந்திக்க போறீங்க. 6வது குட் நியூஸ்,
பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கான சொத்து உங்கள்கிட்ட வந்து சேரப்போகுது. 7வது குட் நியூஸ், உங்களுக்காக படைக்கப்பட்ட உறவு உங்கள் கரம் கோர்க்க வந்துருச்சுங்க. 8வது குட் நியூஸ், உங்க சொந்த ஊர்லயே உங்களுக்கான வீடு கட்டி சந்தோஷமா வாழ போறீங்க. 9வது குட் நியூஸ், உங்கள் இல்லத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. 10வது குட் நியூஸ், எந்த ஒரு பிரச்சனை பத்தியும் நினைக்காம நிம்மதியா இருக்க போறீங்க. என்னங்க 10 நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்குமா அம்மா, இதுக்கு மேல எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்காதா அப்படின்னீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. உங்கள் இல்லத்தில் அன்பு மகிழ்ச்சி அதிக அளவில் நிறைந்து காணப்பட போகுதுங்க. மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள். உங்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற போகிறது. நீங்கள் பொது விஷயங்களில் கலந்து கொண்டு உங்கள் குடும்ப ரீதியாகவும் உங்கள் தோழன் தோழிகள் உற்றார் உறவினர்கள் எல்லாரும் உங்களை பாராட்டுற அளவுக்கு நீங்க நடந்துக்குவீங்க. அந்த அளவுக்கு நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. மீனம் ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய வேலை அப்புறம் தொழில்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க. வேலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது நாள் வரைக்கும் கடவுளே இறைவா, என்னால இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியலையே, நான் 2 டிகிரி படிச்சிருக்கேன், என்ன படிப்புக்கு ஏத்த வேலை இல்லையே, என் சொந்த ஊர்லயே எனக்கு பிடிக்காத வேலையை செஞ்சிட்டு இருக்கிறேனே, நான் வாங்கக்கூடிய இந்த 10,000 ரூபாய் சம்பளத்தை வச்சு பெட்ரோல் செலவுக்கும் குடும்பத்தோட உணவுக்கும் பத்தாம திண்டாடிட்டு இருக்கிறனே, கடன் வாங்கக்கூடிய நிலை வந்துச்சுன்னா என்னப்பா பண்றது அப்படின்னு தவிச்சிட்டு இருப்பீங்க. அப்படிதான் இந்த சம்பளம் கம்மியா இருந்தாலும் நிம்மதியா வேலை செய்யற மாதிரி இல்லையே, ஒரு நாள் கூட உடல்நல சரியில்லைனா லீவ் போட்டா கூட உனக்கெல்லாம் என்னப்பா, உனக்கு உடல்நல சரியில்லாததுக்கு நாங்க என்ன பண்றது, ஆபீஸ் வந்தா நீ லீவ் போடக்கூடாது, உனக்கு பதிலா இன்னொரு ஆளையா வேலைக்கு போட முடியும் அப்படின்னு ஏளனமா பேசி சிரிப்பாங்க. இறைவா முருகா, என்னால இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீண்டு வர்றது, நானு படிச்சா மார்க் எடுத்தாவது என் குடும்பத்துல இருக்கிற நிலம் மாறுந்தான், நான் நல்லா படிச்சேன், மார்க் எடுத்தேன், கல்லூரிக்கு போன மார்க் எடுத்தேன், படிச்சேன். இப்ப பார்த்தா இப்படி இந்த லோக்கல்ல சுத்தி வட்டாரத்துல இருக்கிற வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அன்போடவும் பாசத்தோடவும் நடந்துக்கிட்டாங்கன்னாவது பிடிக்காத வேலையா இருந்தாலும் மனநிறைவோட செஞ்சுட்டு வருவேன். பிடிக்காத வேலை, படிப்புக்கேத்த வேலை இல்லைங்கிற கவலையை விட இவங்க கஷ்டப்படுத்துறாங்க, இந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்கிட்டு என்னால இருக்கவே முடியல, என்னப்பா பண்றது, என் குடும்ப சூழ்நிலை, அதனாலதானே நான் இங்க வேலைக்கு வந்துட்டு இருக்கேன், அதனாலதான் என்னமோ வேலைக்கு வரங்காட்டி தான் என்ன ரொம்ப ஏவலமா கேவலப்படுத்துறாங்க. சொல்ல போனா சரியான நேரத்துல உணவு கூட சாப்பிட முடியல. பொதுவாவே நம்ம வேலைக்கு போறது எதுக்குன்னா சாப்பாட்டுக்கும் ஆடை போடுறதுக்கு, அந்த அடிப்படை செலவு தான். அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத வேலைக்கு போய் நம்ம எப்படி என்ன பண்ண போறோம். மீனம் ராசிக்கார நேர்களே, உங்களுடைய வாழ்க்கையில தை 1க்கு பிறகு நீங்களே எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. நீங்க இதெல்லாம் உண்மையா இல்ல கனவான்னு நினைச்சு பாப்பீங்க, ஆனா எல்லாமே உண்மைதாங்க. இது எல்லாமே கனவெல்லாம் கிடையாது. மீனம் ராசியை சேர்ந்தவங்க எதிலுமே புத்திசாலித்தனமா செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. கல்வி அரசியல் ரீதியாக முன்னேற்றம் காணப்படுங்க இந்த வருஷம். உங்களுடைய படிப்பு மற்றும் புதிய ஏதாவது விஷயங்களை படிப்புனா புதிய விஷயத்தை ஏதாவது கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட இருப்பீங்க. மீனம் ராசியை சேர்ந்தவங்க உணவுத்துறை, மருத்துவம், வியாபாரம் போன்ற துறைகள்ல மிகவும் சிறப்பா செயல்பட்டு அதுல வெற்றி பெறக்கூடிய காலகட்டமா இனி வரும் காலகட்டம் அமோகமா அமைய போகுதுங்க. விவசாயம் துறையில இருக்கிற மீனம் ராசிக்கார நேயர்கள், இதனால் வரைக்கும் விவசாயம் பண்ணி என்னுடைய உயிர் போகாம இருக்கிறதா மிச்சம், இந்த உயிரை ஊசலாடிட்டு இருக்கு, நல்லா ஏன்தான் வாழ்றதுன்னு தெரியல, இறைவா நான் கம்முன்னு இந்த விவசாயத்தை விட்டுறலான்னு பாக்குறேன், எனக்கு என்னமோ மனசுல நம்ம சாக வரைக்கும் இந்த விவசாயத்தை பண்ணிட்டு சாகணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்துட்டு இருக்கீங்க. உங்க எண்ணத்தை கைவிடாதீங்க. கண்டிப்பா இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுடைய கண்ணீருக்கு முடிவு கிடைக்க போகுது. நீங்க சந்தோஷமா வாழ போறீங்க. உங்களுடைய உழைப்புக்கு மகசூல் அதிகமா கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய தானியங்களுக்கு நீங்க நினைச்சபடி விலை கிடைக்க போகுது. நீங்களே உங்க தானியத்துக்கு எதிர்பாராத அளவுக்கு விலைக்கு விக்குதே, இறைவா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, நீ எல்லாம் உன்னோட அருளாலதாப்பா நடக்குது அப்படின்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்த வருஷமா இருக்க போகுதுங்க இந்த 2025. அதுவும் தை 1ஆம் தேதிக்கு
பிறகு உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய அளவுக்கு மாற்றம் காணக்கூடிய காலகட்டம் நடக்க போகுதுங்க. மீனம் ராசியில பிறந்தவங்களோட காதல் அப்புறம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எடுத்துக்கிட்டா, மீனம் ராசியை சேர்ந்தவங்க காதல் விஷயத்துல சிறப்பா அமோகமா செயல்படுவீங்க. தங்கள் துணையின் உணர்வுகளை புரிந்து கொண்டு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு ஏவல் அறிஞ்சு செயல்படுவீங்க. இவர்களுடன் உள்ள பெரிய பலவீனம் அனைவரையும் எளிதாக நம்பி விடுவீங்க. உங்களுடைய பலவீனம் என்னன்னு பார்த்தா, யார் என்ன சொன்னாலும் சரியாதான் இருக்கும். அடடா இந்த அண்ணா சொல்றாங்க, அடடா இந்த அக்கா சொல்றாங்க, இவங்க சொன்னா கரெக்டா இருக்குன்னு எளிமையா நம்பிடுவீங்க. அதுதாங்க உங்ககிட்ட இருக்கிற பலவீனம். அதனால தாங்க நீங்க ஏமாற வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. மீனம் ராசியின் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில அர்ப்பணிப்பு உணர்வும் துணைக்கு அன்பை அதிகமா தரக்கூடியவங்களா இருப்பீங்க. துணைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. ஆண் பெண் பாகுபாடு இல்லாம குடும்ப வேலைகளை 2 பேரும் பகிர்ந்து செஞ்சுக்குவீங்க. ஆம்பளை தான் வேலைக்கு போகணும், நான் போகக்கூடாது அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மையெல்லாம் இல்லாம இந்த வரும் காலகட்டத்துல நீங்க 2 பேருமே வேலைக்கு போயிட்டு குடும்பத்துல இருக்கிற வேலைகளையும் பகிர்ந்து செஞ்சுக்கிட்டு குழந்தைகளையும் அன்பு பாராட்டி சந்தோஷமா வாழ போறீங்க. மற்ற ராசிக்காரங்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்க போறீங்க. மீனம் ராசியினருக்கு மேசம் ராசியில் பிறந்த பெண்களுக்கு வருகின்ற தை 1ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில நடக்க போகுதுங்க. வேலையில் நிமித்தம் வெவ்வேறு ஊர்களில் இருந்தவர்கள் இப்போது நீங்க உங்க ஊருக்கே உங்களுடைய உற்றார் உறவினோட சேர்ந்து வாழக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க. திருமணம் தள்ளி போயிட்டு இருந்த மீனம் ராசி பெண் குழந்தைங்களுக்கு எல்லாமே திருமண யோகம் வரக்கூடிய காலகட்டத்துல திருமணம் கைகூடி வரப்போகுதுங்க. சிலருக்கு மனம் விரும்புவரையே மாலையிட்டு மணமுடிக்கும் வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க. மனம் விரும்பும் மணவாளனையே கைகூறுக்கும் காலம் வந்துருச்சுங்க. முருகர் உங்களுக்கு அருள் கொடுத்துட்டாரு, அதை யாராலையுமே தடுக்கவே முடியாதுங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். சிலருக்கு ஆடை ஆபரணங்களை வாங்கி பயன்படுத்தணும்னு ஆசை இருக்கும். அந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி அணிஞ்சு சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க. திருமணம் போன்ற உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சியில கலந்துகிட்டு மகிழ்ச்சியா சந்தோஷமா பேசி சிரிக்க போறீங்க. குடும்ப விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்தி சிறு சச்சரவுகளை சமாளித்து எல்லாத்தோடையும் நல்ல மதிப்பையும் அன்பையும் பெற போறீங்க. புத்திர வழியில மகிழ்ச்சியடையும் வகையில் நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க. மறைமுக சேமிப்புகள் மனநிறைவு தரும். தெரியாம வீட்டுக்கு தெரியாம ஒரு 10 காசு எடுத்து வச்சிருந்தாலும் கடுகு டப்பா காப்பித்தூள் டப்பான்னு எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அது அவசரத்துக்கு உதவுங்கிறத நீங்க புரிஞ்சு நடந்துக்குவீங்க. அதனால உங்க குடும்பம் நல்லா இருக்குங்க பெண்மணிகளே. அரசியல்வாதிகள், மீனம் ராசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு தை 1ஆம் தேதிக்கு பிறகு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தா, உங்கள் தன்னலமற்ற உண்மையான தொண்டின் காரணமாக தலைமையின் பாராட்டும் நல்ல மதிப்பும் கிடைக்க போகுது. உங்கள் மன உறுதியும் விசுவாசமும் உங்களுக்கு பொறுப்பான பதவிகளை பெற்றுத்தரப்போகுது. எவ்வளோ திட்டினாலும் என்ன ஒரு கவலை வந்தாலும் பொறுப்போடு இருந்திருப்பீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்க போகுதுங்க. இதன் காரணமாக உங்கள் பொருளாதார அந்தஸ்தையும் உயர்த்தி கொள்வது சாத்தியங்க. தலைமை மட்டுமல்லாம தொண்டர்களும் உங்களை மதிப்பாங்க. சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க, நிம்மதியா வாழ போறீங்க. மீனம் ராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு தை 1க்கு பிறகு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தா, புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க. உங்களுடைய நடிப்புக்கு ஏத்த மாதிரியே நீங்க நல்லபடி வாழ போறீங்க. உங்கள் புகழும் பொருளாதார அந்தஸ்தும் உயரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எல்லோரிடமும் அனுசரணையா நடந்து கொள்றது உங்களுக்கு மிகவும் நல்லது. பிற கலைஞர்களுக்கு கை நழுவி போகாமல் காத்து கொள்ள முடியும் என்பதை நீங்க கவனமா இருந்துக்கணும்.
மாணவ செல்வ குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அளவில் கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். சந்தோஷம் இல்லத்தில் பொங்கி வழியும். மீனம் ராசிக்கார நேர்களுக்கு தை 1ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில அதிசயங்கள். உங்களை பிரிந்த காதல் மனைவி உங்கள் கரம் கோர்க்க வந்துட்டாங்க. உங்கள் இல்லத்துல இன்பமழை பொழிய போகுது. உங்களுக்கு கடனில்லாத நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.